இவ்வாறான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க டெய்லி ஒன் யூடியூப் சேனல் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள். We can say another word is question words. Question words. So interrogative அப்படினு நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் நம்ம வந்து question words அப்படினு சொல்லலாம். Okay, what is the question words? The question word is normally கேள்வி வாக்கியங்களாக பயன்படுத்தப்படுற சொற்கள். Mostly the interrogative used for the spoken English and also syllabus covering examination also. And another topic is make questions. Make questions. இந்த டாபிக்ல எக்ஸாம்பிள் நம்ம கேள்விகளை பார்த்திருப்போம். So அதர் சம்பந்தமான பாடம் தான் இது interrogative. Okay, the question words, what, okay, why and how, where and when, and so many have. For example, we can derive from many words. We can derive from one word to many words. For example, here what, but we can derive, for example, forward. நம்ம பல வடிவங்கள்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது ஒரு சொல்ல இருந்து ஒரு கேள்வி சொற்கள் இருந்து பல வடிவங்களுக்கு நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே வாட்ல ஒரு விஷயத்தை எடுத்துருக்கேன். ஓகே, வாட்ல இருந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்ங்கிறத பார்ப்போம். forward and to what and though what and if what and though what, if what, and also what next, what about, onward. ஸோ இதில் நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ வாட்ங்கிறது நம்ம நார்மலாக நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம் ஸ்கூல் லெவலில். we learn from the school level what only. So for example, what is your name, what are you doing, what do you want. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பழக்கப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்ஸ் தான் இந்த வாட்ங்கிற விஷயத்திலிருந்து நம்ம ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். இந்த நிறைய விஷயங்களை வந்து பிரித்து கொள்ளலாம். அதில் போடுங்க forward எதற்காக, to what எதற்கு, and though what இருந்தால் என்ன, and if what இருப்பின் என்ன. so what next அடுத்தது என்ன, what about எதை பற்றி, என்னத்தை பற்றி அப்படின்னு சொல்லலாம். onward எதன் மேல், எதன் மீது. ஸோ நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். வாட்ங்கிற வேர்ட்ல இருந்து நம்ம வந்து நிறைய வேர்டை வந்து பிரிச்சிருக்கிறோம். சிம்பிளா forward எதற்காக, to what எதற்கு, though what, if what next and what about, onward. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு கொள்ளலாம். அதே போல தான் and how. if we take the how also. ஸோ இது நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஒரு 2 minutes எழுதி கொள்ளுங்க. இதெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. முதல்ல தலைங்க போட்டுக்கொள்ளுங்க interrogative and what முதலாவது வாட்ன்னு போட்டுட்டு இதெல்லாம் மட்டும் கொள்ளலாம். forward, to what, though what, if what, from many words. For example, one, how we indicated directly the manner. How is manner. So before that the what is indicate the object or matter, anything matter. ஸோ வாட்ங்கிற விஷயம் நமக்கு வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு விடயங்களையோ நமக்கு வந்து தெளிவுபடுத்துறது. அதே போல தான் ஹவ்ங்கிற விஷயம். ஸோ ஹவ் இஸ் இன் த மேனர். த மேனர் மீன் ஹவ் ஆர் யூ and how about your life, how is going life, how is your father. So that is okay, manner. And we can derive from how far and how long, how many and how much,
how much. Okay, how far, how long, how many, how much. And the how far is the distance. Directly explain about the how far is explain about the distance. So distance. Distance, okay. It means how far, எவ்வளவு தூரம், okay. And how long. உதாரணத்துக்கு நம்ம how far பார்த்துருமே. How farங்கிறது how far is Trincomalee from here, how far is Colombo from here, how far is Kandy from here. So like this, directly explain about the distance. And also how long means time, mention about the time. So how long have you been living here. Example, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போறேன். டைமை வந்து இது மென்ஷன் பண்ணுது. How long have you been living here. So how long have you been living here. எவ்வளவு காலம் இங்கே நீங்கள் வசிக்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்துறோம் how long ங்கிறது. நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே வசிக்கிறீர்கள். So how long mention about the time, okay, time. And how many difference from the two words. How many and how far. How many used for the countable noun, count noun, and how much used for the uncount noun. நமக்கு வந்து count noun க்கு பயன்படுத்துறது how many. What is the count noun? We can follow the numbers. 10, 15, 13 children, 2 houses, 2 boys, 2 girls, like that. We can follow the numbers. It called the countable noun, okay. And another word is uncount noun. We can't follow the numbers. 2 houses, and we can't follow the numbers. For example, sugar, milk, powder, cheese, okay, piece of bread, kilo sugar, some rice, like this. Okay, how much. So how many என்கிறது எத்தனை என்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்துவோம். அதே போல how much ங்கிறது எவ்வளவு என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். அதே போல நம்ம இங்க வந்து how many ங்கிறதை கவுண்ட் பண்ண முடியும். how much ங்கிறது we can't follow the numbers and we can't count the numbers. எப்படி, how are you, okay, எப்படி இருக்கீங்க. how is going your life, how is your father, உங்களோட தந்தை எப்படி இருக்கிறார், நலமாக உள்ளாரா, இந்த மாதிரி நம்ம how பயன்படுத்திக் கொள்ளலாம், okay. how do you come to school. How do you come to school. நீங்க பாடசாலைக்கு எப்படி வருகிறீர்கள். by car, by bus, இந்த மாதிரி ஆன்சர் போட்டுக்கொள்ளலாம். அதே போல how long நீ பயன்படுத்தலாம். அந்த எக்ஸாம்பிள் how long have you been living here. நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே வசிக்கிறீர்கள். ஸோ இந்த மாதிரி நீங்க how long வந்து டைமை குறித்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல how many children do you have. how many children do you have. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில். ஸோ how many apples do you have. எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ how many ங்கிறது கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் how many. அதே போல how much எவ்வளவு என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ how much the 1 kilo rice. how much 1 kilo sugar. ஸோ இந்த மாதிரி how much ங்கிறது எவ்வளவு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும், ஓகே. ஸோ இது how much how many என்ற. அதே போல தான் நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம் who. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது who என்றது. ஸோ நேற்று எப்படி பார்த்துருக்கோம் what mean object, directly mention about the object. And another word is how is man, and who is person. people or person, okay. We can use as a joint word also. நம்ம joint word ஆக கூட இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் who என்றது. So who ங்கிறது directly நமக்கு வந்து தெரியும் யார் என்றது தெரியும். எப்படி பயன்படுத்தலாம். who are you, நீங்கள் யார். who is that, அவர்கள் யார். who are they, அவர்கள் யார். எப்படி பயன்படுத்தலாம். who are they, who are they, who are they. who is this, who is this, okay. So இந்த மாதிரி who ங்கிறது யார் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்திக் கொள்றோம். அதே போல நம்ம டிரைவ் பண்ணி போலாம் எப்படி whose mean யாருடைய, whose யாருடைய, who
whose யாருடைய, who யார், அல்லது whom யாரை, who mean யாரை, whose யாருடைய, and by whom யாரால், okay, and to whom யாருக்கு, இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே, whose யாருடைய, whose this pen, whose this pen யாருடைய பேனை இது, whose this book, and whom யாரை, by whom and to whom. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொள்வது, இதுல இருந்து இந்த மாதிரி டிரைவ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த விஷயங்களையும் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பார்த்துருக்கோம், இதில் வந்து ஹூ பார்த்துருக்கோம். ஹூங்கிறது நம்ம வந்து பர்சனுக்கு பயன்படுத்துறது, ஒரு பீப்புளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அதில் வந்து பாருங்கள், ஹூங்கிறது யார் நடத்தது பயன்படுத்தப்பட்டாலும் நம்ம அதில் இருந்து டிரைவ் பண்ணி கொள்ள முடியும். இந்த மாதிரி ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, அதே போல் பை ஹூம் யாரால், டு ஹூம் யாருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்டுகளை வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொள்ள முடியும் ஒரு வேர்டில் இருந்து. ஓகே, which used for the choice, something choice. Okay, so which என்கிறது நம்ம இந்த choice என்ற ஆர்டிகலை பயன்படுத்திக் கொள்வோம். choice, which pen do you like, which drink do you like, coffee or tea. so which drink do you like, coffee or tea, நீங்க எந்த பானம் குடிக்க விரும்புறீங்க, coffee or tea. அப்ப அந்த மாதிரி choicesக்கு பயன்படுத்திக் கொள்றது நம்ம which என்கிறத பயன்படுத்தலாம். okay, which is your favorite, which is your favorite actor, which is your favorite heroine, which is your favorite hero. so இந்த மாதிரி நம்ம இத பயன்படுத்தி கொள்ள முடியும் which ங்கிறது. ஓகே, so which ங்கிறது நம்ம choicesக்கு பயன்படுத்துறோம். choices which ங்கிறது. ஓகே, which color do you like, which color do you like. so இங்க வந்து which ங்கிறது choice என்ற இடத்துல பயன்படுத்தப்படுது. which color do you like, which. so இந்த இடத்துல நம்ம வந்து வேர்டுகளை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். which color do you like, which pen do you like, which drink do you like. so இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த பாக்ஸ் போர்ட் இடத்துல வந்து வேர்டுகளை சேஞ்ச் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணிக்கொள்ள முடியும், சேஞ்ச் பண்ணி மாற்ற முடியும். ஓகே, ஸோ விச்ங்கிறது நம்ம பயன்படுத்த போகிறோம், சாய்ஸஸுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்த விஷயம் who பயன்படுத்துகிறோம், பர்சன், which பயன்படுத்துகிறோம், சாய்ஸஸுக்கு பயன்படுத்துகிறோம். இது where mean place, where mean place. ஸோ இந்த whereங்கிற வேர்டு வந்து பிளேசஸை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நமக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ where are you from, where are you coming from. ஓகே, இந்த மாதிரி where do you live. ஸோ இப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து அமைக்க போகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுகளை பயன்படுத்தி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், do you come, it's a question word. ஓகே, இது ஒரு கேள்வி வாக்கியம். do you come, do you come னா நீங்க வந்தீங்களா, yes or no questions. ஓகே, if come the do or does, முன்னுக்கு வந்து do does வந்து நமக்கு வருமா இருந்தா அது வந்து yes அல்லது no என்கிற ஆன்சரை நமக்கு இங்கே கொடுக்கும். ஓகே, yes அல்லது no என்கிற ஆன்சரை தரும். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். do you come, when do you come. இங்கே போட்டு பாருங்க, ஈஸியாக நம்ம கதைக்கும் போது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். do you come, நீங்கள் வந்தீர்களா, yes or no, yes, no என்கிற மாதிரி ஆன்சரை கொடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இங்கே வந்து when do you come, when do you comeங்கிறது நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள், எப்பொழுது வந்தீர்கள். did பயன்படுத்த முடியும் இந்த இடத்துல, past tense குறிக்கும். ஓகே, when did you come, எப்பொழுது வந்தீர்கள். அதே போல why did you come, ஏன் வந்தீங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த வேர்டில் போடும்போது சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுவாங்க. அதே போல how did you come, எப்படி வந்தீங்க. அதே போல where from, எங்கிருந்து வந்தீங்க. ஓகே, with whom, யாருடன் வந்தீங்க. இந்த கேள்வி வாக்கியங்கள் நான் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுத்திருந்தேன், டிரைவ் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ அந்த வேர்டுகளை வந்து நம்ம ஒரு கேள்வி முன்னுக்கு போட்டு வந்தா, ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டமா இருந்தா வேர்டுகளை ஒன்றா சேஞ்ச் பண்ணி வரும். உதாரணம் பாருங்க, இங்க இருந்து நான் when did you come, எப்பொழுது வந்தீர்கள். why did you come, ஏன் வந்தீர்கள். how did you come, எப்படி வந்தீர்கள். by car, by bus, அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கலாம். நீங்க where from, எங்க இருந்து வந்தீர்கள். with whom, யாருடன் வந்தீர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வேர்டுகளை போட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன வேர்டுகள் இதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே,
ஸோ அதே போல் அதில் விஷயம் இதை நீங்கள் ஒருக்கா குறிச்சு கொள்ளுங்க. இந்த வேர்டுகளை நம்ம இவ்வாறான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க டெய்லி ஒன் யூடியூப் சேனல் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்கள்.